நான்காட்சிகள் 3வது அதிகாரம் 1-16 சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோட சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று மதிலையும் கட்டி தீரு மட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபங்காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். சாலமோனுக்கு நித்திரை தெளிந்தபோது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தான். அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். சாலமோன் கர்த்தரை விரும்புகிறதை என்னது கேள். இந்த உலகத்தில் எல்லா ஐஸ்வர்யம் உடையவர் தேவன். பலத்தில் அவர் பொக்கிஷங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார். எல்லா ஐஸ்வர்யம் உண்டாகும். அவர் கேட்கிறாரு, சாலமோன் நீ விரும்புவதை என்னது கேள். எனக்கு தீர்க்காயுசு தாரியா என்று ஒரு மனுஷன் கேட்கல. இவனை போக்குவரத்து அறியாத மனுஷன். எனக்கு ஆயுச தரும், எனக்கு பணம் தரும், எனக்கு படிப்பு தரும் என்று கேட்கல. நாம் கர்த்தரை ஜெபம் முன்னால் எப்படி பண்ணுவோம்? நம்முடைய நிலைமையை பார்க்கணும், நம்மளை அறிவை பார்க்கணும். எப்பவும் பைபிள் வசனம் வச்சு நம்மளை அறிவையும் நம்மளோட அனுபவத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். இதுக்கு எதுக்கு லாய்க்கா இருக்குமா, இதுக்கு இந்த வருஷப்புறம் நம்ம நடക്കാം என்பதுதான் உகந்த ஜீவியம் வாழ்க்கை என்பது. அப்பதான் பைபிள் வசனத்துக்கு நமக்கு சம்பந்தமில்லாத வாழ்க்கையானால் நரகத்தான் போடும். அந்த வசன பிரகாரம் ஜீவிக்கணும். வசனம் கேட்பதுக்கு ஆர்வம் உள்ளவராய் வளரணும். சொல்லுவதுக்கு அது மாதிரி ஜீவிக்கணும்.
சாலமோன் கேட்கிறார், எப்படி? நீ விரும்புவதை என்னிடம் கேள். ஒருவனுக்கு என்ன விருப்பம்? ஒருவனுக்கு இன்னைக்கு எல்லாம் ஆராதிக்க வரீங்க, உங்களுக்கு என்ன விருப்பம்? ஒண்ணு இல்ல. அப்ப எதுக்கு வரணும்? கர்த்தர் கேட்கிறாரு, ஒரு விருப்பம் இல்லையா? அவன் பட்டியை கிடந்துட்டீங்களா? நீ விரும்புவதை என்றது கேளுங்கிறார். அப்ப எது அவசியம்? நல்ல யோசித்து பார்க்கணும். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இருந்தவர் இப்ப கேட்கிறார், நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள். இவன் கேட்டான், என்ன கேட்டான்? ஐயா, எல்லாரையும் கடல பணக்காரனா இருக்குன்னு கேட்கல, எனக்கு வருமானம் வேணும்னு கேட்கல, நல்ல உத்தியோகம் வேணும்னு கேட்கல, ஞானம் வேணும்னு கேட்டான். தேவ ஞானம் என்பது அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை இல்லை, கற்று அறிந்தக்கூடிய கிருபை இல்லை, இது தேவனால் கொடுக்கிறது. தேவ ஞானத்தை கேட்கிற ஒரு மனுஷன் ஸ்ரீரத்திலிருந்து பிறந்தவர் யாரு? சத்தானா? இந்த சாலமோன் பெத்சேயாளுக்கு பிறந்தவர். யாருடைய மனைவி? உரியாவின் மனைவியா இருந்த பெத்சேபாள் பிறக்கல, கர்த்தருக்கு பிறந்தவன். அவளை தாவீது ராஜா கட்டினான். அவனை கொன்னுட்டு சரித்திரம் நல்ல விளங்குறான். நம்ம ஜீவியை அப்படி இருக்கணும். ஒருவனை கொன்னுட்டு, புருஷனை கொன்னுட்டு அவளை விவாகம் பண்ணான். இவ்வளவு காலம் கழிக்க முடியுமா? முடியாதா? இவனத்தில் பிரியமா என்று இவனை வருத்தப்படுத்தாமல் அவன் ராஜாவும் பிறந்தவன். டேவிடுடைய மகன் சாலமோன் பெத்சேபாளுக்கு பிறந்தவன். இவன் கேட்கிறான், ஞானம் வேணும், பணத்தை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, படிப்பை கேட்கல, பணக்காரன் ஆளு கேட்கல. என்ன கேட்கிறான்? அப்ப அவனுக்கு மூளை இருக்கா? நம்மள மாதிரி மூளை இருக்கா? நம்மள மாதிரி மூளை என்ன? இன்னைக்கு என்ன செய்யணும்? தண்ணி எடுக்க, அதுக்கு தண்ணி பாய்க்கணும், வியாபாரம் சந்தைக்கு போகணும், அல்லது மூச்சு காட்டாம ரொம்ப கம்முன்னு இருக்கணும், கையை கட்டிட்டு இருக்கணும். இந்த விதமா ஞானம் வேணும் கேட்டோம். தேவ ஞானம், தேவ ஞானம் என்பது கர்த்தர் தான் பெற்றுக்கொள்ளும். அப்ப உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டுமானால் என்ன வேணும்? தேவனுக்கு பெற்ற ஞானம் இருந்தால்தான் உலகத்தில் ஜீவிக்கல அர்த்தம் உண்டு. அதற்கு உங்களுக்கு இந்த கர்த்தர் ஒண்ணு வேண்டாமா? வேணும்னா சொல்லணும்ல. நான் அழுது கெஞ்சி கேட்டு உபாசம் இருந்து வாங்கினேன். தேவ ஞானம் வெளிப்படுத்தும். வசனத்தின் மூலம் மர்மங்களை கர்த்தருக்கு வெளிப்படுத்திடும். அநேக ரகசியங்கள் இந்த வசனத்தில் மறைஞ்சிருக்கு. இத ஆராய்ந்து பார்க்கணும் என்று கர்த்தர் சொல்றார். தேவவசனம் படிக்கும்போது எப்படி படிக்கிறோம்? ஆராய்ந்து படிக்கிறோம். சும்மா கண்ணம் பேப்பர் நியூஸ் மாதிரி படிக்க கூடாது, ஆராய்ந்து பார்க்கணும். இந்த பாஸ்டர் சரிதான், பலவத்து வந்தவனான்னு சரிதான், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்தவன் இப்ப ஞானம் கேட்க, தேவனிடத்திலிருந்து உம்மிடத்துல பெற்ற ஞானம் இருக்கு வேணும். கர்த்தருக்கு எங்க கொடுப்பாரு? நீ படிப்பா, என்ன படிக்கணும்? IAS வரைக்கும் படிக்கணும்.
முன்னால ஐபிஎஸ் ஐசிஎஸ் இருந்தது. இப்போ ஐசிஎஸ் பதிலாக ஐஏஎஸ் வந்துருக்கு. ஐஏஎஸ் ஆகிற வேலையை நான் பார்த்துருக்கேன். அந்த ஸ்தானம் கிடைக்கல. அந்த பதவியில் இருந்துட்டாங்க, வேண்டான்னு விட்டுட்டு இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். தேவனால் கொடுக்கப்பட்ட கிருபா, இதுதான் தேவ ஞானம். தேவன் மனதை இறங்கி இந்த சாலமோனுக்கு கர்த்தர் கிருபைக்கு தேவ ஞானத்தை கொடுக்க. தேவ ஞானம் உள்ளவன் தான் இந்த பைபிள் வசனத்தை அறிய முடியும். இல்லாவிட்டால் காலை வச்சுக்கணும், பார்த்தது விளக்கணும், சாப்பிடுவோம், சாப்பிடணும். அப்படின்னா விளக்கு கூட நாளைக்கு விலை இருக்காது, பையில தேஞ்சு போகும். இந்த சாலமோனுடைய இருதயம் அவனுடைய மனைவியால் இதய வழிபடும். இவன் திருந்திச்சா யாரு? தேவ ஞானம் பெற்றான், திருந்திச்சான். அவனுடைய மனைவியின் பேச்சை கேட்டனால் இருதய வழி பெற்று. மனைவி பேச்சு எப்படி கேட்கணும்? என்னம்மா கேட்கணும். அப்ப தேவ ஞான உடையவனாய் வாழணும். ஒருவர் எப்படி வாழணும்? தேவத்தை பெற்ற ஞான உடையவனாய் வாழணும். இதுதான் வாழ்க்கை. இவருக்கு கர்த்தர் என்னத்தை கொடுக்கிறாரு? நீ கேளாத ஐஸ்வர்யத்தை கற்றுக் கொடுக்கிறார். பொருளை கேட்கல, ஆயுசை கேட்கல, படிப்புன்னு கேட்கல, நிறைய சாப்பிடணும்னு கேட்கல. என்ன கேட்கிறாரு? ஞானம் வேணும். இந்த ஞானத்தை சம்பூர்ணமாய் கற்றுக் கொடுத்தார். அதான் அதுக்காக கூட்டத்துக்கு வர்றதுக்கு ஆராதிக்கிறது. கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஞானம் உண்டு. நான் கர்த்தரை ஆராய்க்கிறேன், விசுவாசத்தால் வந்து ஆராய்க்கிறேன். விசுவாசத்தில் ஆராய்க்கிறதுக்கு கர்த்தர் தேவ ஞானத்தை கொடுப்பார். கர்த்தரை ஆராய்க்கிறதுக்கு ஞானம் கிடைக்கணும். என்ன கிடைக்கணும்? நல்ல பைபிள் வாசித்தால் அர்த்தங்கள் தெளிவாக கிடைக்கணும். கிடைச்சதுன்னா உள்நாட்டு ஒன்று பேசி நம்முடைய விசுவாசம் படிச்ச வேண்டிய விசுவாசம் போயிடும், மற்றொரு விசுவாசத்தை ஜீவித்து கெடுப்பான். அந்த அனுபவத்தையும் பார்த்திருக்கேன். தேவ ஞானம் பெற்றவன் எனக்கு கிருபை கிடைச்சது. என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. இப்போ உங்களுக்கு கிருபை வேணுமா வேண்டாமா? அப்ப கர்த்தர் கேட்கணுமா கேட்கணுமா? அப்ப என்ன கேட்க முடிய? விசுவாசம் வந்தாச்சு, நீ சாப்பிட்டுட்டு வர, நீ பட்டினியே வரல, அப்ப என்ன வேணும்? தேவ கிருபை வேணும். தேவ கிருபை உடையவனாய் வந்தான். நம்ம வாய் திறந்திருக்கா? சாப்பாடுக்கு வாய் திறந்திருக்கு. தேவ வசனம் உள்ள போதுக்கு வாய் திறக்கல. வாய் தர, அதை நான் நிரப்பேன் கத்த சொல்றாரு. நம்ம வாய் திறப்போமா? வாய் திறக்க மாட்டோம். சின்ன பிள்ளைல இருந்தா வாய் திறக்காது. ஒரு வாயை மட்டும் வாங்கிட்டு போப்பா சொல்லுவாங்க. அவன் கிட்ட ஒன்று வாங்கி வச்சா தான் அவன் வாய் திறந்து சாப்பிடுவான். விசுவாசத்தை வளரும். இதில் வளரும். ஆள் வளர்ந்து பிரயோஜனம் இல்லை, விசுவாசம் வளரும். இந்த சாலமோன் கர்த்தருடைய ஆலய உடன்படிக்கை பெட்டி உள்ள கொண்டான். கொண்டானா ராஜ்யத்தில், தகப்பனுடைய ராஜ்யத்துக்குள்ள கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வரணும். நல்லா கவனிக்கணும். முதல் என்ன கொண்டு வந்தான்? நாம் எல்லாம் விசுவாசத்தில் உடன்படிக்கை பெட்டியா மாறணும். கர்த்தருடைய வசனங்கள் இருக்கக்கூடிய பெட்டியாக மாறணும். கர்த்தருடைய வார்த்தை இருக்கக்கூடிய பெட்டியாய் மாறணும். தேவ ஆலயம் இருந்த பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய பெட்டியா மாறணும். கர்த்தர் வசனம் உடையவர்களாக மாறணும். ஒருடைய இதயமா எப்படி மாறணும்?
வசனம் நிறைந்தவளா, கர்த்தருடைய வார்த்தை நிறைந்தவளாய் மாறணும். அதுதான் ஜீவியம், அதான் கர்த்தருடைய பெட்டி. இந்த ஒரு கடத்துதல் பெட்டி இங்க உள்ள இருக்கிற ஊர்ல வந்து மாற்றினான். தாவீதுடைய ஊர்ல கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி ஆயிட்டு அங்க உடன்படிக்கை பண்ணார். கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியா மாற்று. அப்ப ஒவ்வொரு விசுவாச ஜீவியம் எப்படி மாறணும்? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியா மாறணும். அது வசனம் நிறைந்தவளாய், இருதயம் நிறைந்தவளாய் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நம் வாழ்கிற அர்த்தம் உண்டு. பரலோகம் சேரலாம். இவனுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தார்? நீ ராஜ்யத்தில் என்ன கொடுத்தார்? 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனமும் இன்னொரு 9வது வசனம் வாசிக்கிறோம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தள்ளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ஞானம் வேணும். என்ன வேணும்? அதுக்கு உடனே ஒரு சம்பவம் நடந்துட்டு, சாலமோனுக்கு பெத்செபாவுக்கு பிறந்தவன் இவனுடைய மனைவி, இவனுடைய புருஷன் தான், இவனுடைய அப்பா தான் சாலமோன், தாவீது மகன். இவனுக்கு ஞானத்தை கேட்டான். என்ன கேட்டான்? தேவ ஞானத்தை நீ விரும்பாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். இந்த தேவ ஞானத்திற்கு எல்லா வேண்டும் தேவைகளையும் கற்றுக் கொடுத்தார். வெள்ளிக்கு ஒரு கணக்கு இல்லை, இரும்புக்கு கணக்கு இல்லை, தங்கத்துக்கு கணக்கு இல்லை, அவ்வளவு தூரம் கத்து ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். தாவீதும் சேர்த்து வச்சிருக்கான். இவனுக்கு கற்றுக் கொடுக்க பணத்துக்கு கஷ்டம் இல்லை. பணத்துக்காக ஒரு ஆள் சம்பாதிக்க உயிரை கொடுத்த, மானத்தை கொடுத்த, அப்படிப்பட்ட வாழ்க்கை பண்ண நரகத்துக்கு தான் போகலாம். பணம் போய் சேர முடியாது. நரகத்துக்கு இன்னும் நம்பர் கிடையாது, இடம் கிடைக்கும். நீ விரும்புவது என்று கேள். யாருக்கு கேட்கிறான்? உலகத்தை உருவாக்கினவர் நம்முடைய தேவன். எப்படிப்பட்ட தேவன்? உலகத்தை உருவாக்கின தேவன். இவரு தான் தேவ ஞானத்தை கேட்க முடியும். கேட்கிறவர்கள் கேட்டான். கர்த்தருக்கு சம்பூர்ணமாய் கொடுத்தார். சம்பூர்ணமாய் கிடைத்தவன் தேவனுடைய பெட்டி உள்ளவன் தான். ராஜ்யத்திற்கு உள்ளதானா? ஒரு ஞானத்தை சம்பாதிச்சவன் கர்த்தர் வசனம் என் உரைத்தில் வர வேண்டும் என்று கேட்டான். இந்த ரகசியத்தை நீங்க படிச்சீங்களா? தேவ வசனத்தை வாசித்தா இந்த ரகசியத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்தா சொல்ற. நம்ம இருதயம் தேவ வசனத்தால் நிரப்பப்படணும். கர்த்தர் வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தவனுக்கு கர்த்தர் உடன்படிக்கையா மாறலாம். அவரோடு உடன்படிக்கை செய்தான். இந்த சாலமோன் நித்திய மீட்பை பெற்றார். அது வசனம் என்று 5வது வசனம் வாசிங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். இவனுக்கு நித்திய மீட்பையும் கொடுத்தார். நித்திய ராஜ்யம் யாருக்கு? நீ என்னோடு கூட இன்றைக்கு என்னோடு கூட பிரதேசத்தில் இருப்பாய் என்று மனம் திரும்பின கள்ளனுக்கு கற்றுக் கொடுத்தவர். இந்த சாலமோனுக்கு எதை கொடுக்கிறாரு? நித்திய மீட்பு, கர்த்தரோடு இருக்கக்கூடிய நித்திய ஜீவனை. இந்த நித்திய ஜீவனை அவன் பெற்றான். ஹல்லேலூயா. நம்ம வாழ்ந்த அடையாளம் நித்திய ஜீவனை பெற்றவளாக இருக்கிறோம். கர்த்தரோடு கூட இருந்து ஆட்சி செய்யும். ஆளை செய்வதாக மாறணும். வெறும் ஜீவியம் இருக்கக்கூடாது. என்ற குறிப்பு விட்ட 2-3 ட்ரிப்பு வித்துட்டாங்க. வந்திருக்க
ஒரே வீட்டு இல்லை, பல இடங்களிலிருந்து அந்த வீட்டுக்கு வீட்டெல்லாம் காலி பண்ணி வித்துட்டு இப்போ இங்கே வந்து இருக்கு. எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கா? தேவ ஞானத்தை கட்டி கொடுக்கணும். நீ ஞானம் உள்ளதை கேட்டான், ஒன்னும் கேட்கல. ஞானமுள்ள இருதயம் கர்த்தர் கொடுத்தாரா? இந்த ஞானம் யார்கிட்ட இருக்க? கர்த்தர் தான் இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சான். சாலமோன் வேறொரு மனைவிக்கு பிறந்தவன், புலபரவன். இப்ப தாவீது மகனை வந்துட்டான். இவன் தாவீது மகன். இவன் கேட்கான், ஐயா நியாயம் விசாரிக்க ஞானம் உள்ள இருதயம் வேணும் கேட்கணும். கர்த்தர் ஞானத்தை கொடுத்தா. எப்படி? இவன் மறங்கி எந்திரிச்சு முடிக்கா. 2 பெண்களும் காத்திருக்காங்க, எப்ப முடிப்பா இருக்கும். ஒருத்தி அழுதுட்டு இருக்கா, ஒருத்தி எப்படி இருக்கா? செத்த பிள்ளை அவன் பிள்ளை, உயிரோடைய பிள்ளை அவன் பிள்ளைங்க. சாலமோனுக்கு கத்து கொடுக்க, இது இப்படி கேட்டவனுக்கு சொப்பனத்தில் கண்டவனுக்கு கத்து கொடுக்க. நித்திய மீட்பு, நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். கர்த்தரோடு இருக்கக்கூடிய ஆட்சி. ரெண்டு கள்ளன்களில் ஒருவன் நீ இந்த ராஜ்யத்தில் இன்றைக்கு இன்னொரு பிரதேசத்தில் இருப்பார் என்று சொன்னவர் இவனோடு தேவ ஞானத்தை கொடுத்து தேவ ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறார். ஆட்சி செய்வர்களுடைய மாற்றிருக்கிறார். அப்ப ஆரம்ப காலத்தில் ஜீவம் என்ன, இவனுடைய ஜீவம் என்ன? அவன் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கானா வளரலையா? அப்ப நம்ம இது வளருமா? செடி வச்ச முட்டை அந்த தெங்கன்று நட்ட, இப்ப தென்னங்கன்று கொஞ்சம் வளர்ந்து முளைச்சிருக்கு. அவங்க பறிச்சு போட்டுட்டு 6 மாசம் வாங்கி எடுக்கல, அது முளை விட்டுட்டு இப்போ அதுல 4-5 கண்ணு முளைச்சிருக்கு. அதுல ஒரு கண்ணாங்கம் இவ கொண்டு வந்து அதாங்க இப்போ தென்னங்காயா வருது. எங்க நிக்க? வாணி பக்கத்தில் நிக்க. இன்னும் 6-7 வருஷம் ஆகும். 7 வருஷம் காய்க்கும். நான் எல்லாட்டாலும் சாமில் சாப்பிடுவோம், விசுவாசிகள் சாப்பிடுவோம். பேய்க்குழந்தை வச்சேன். இப்போ பேய்க்குழந்தைக்காரர்கள் சாப்பிடும் போது தேங்காய் மட்டும் கொண்டு வந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டேன். இப்போ அடுத்தவங்க அவங்க சாப்பிட்டாங்க. ரைட்டா? கர்த்தரை வச்சு நோக்கம் அது பலனை அது கொடுக்கு. அப்ப நான் கர்த்தர் நம்ம வச்சு நோக்கம் கர்த்தர் திருப்தி ஆகணும். நம்ம படைத்த நோக்கம் கர்த்தர் திருப்தி ஆக்கணும். எது உலகத்தில் எதுக்காக வச்சோம்? சாப்பிட்டதுக்காக தான், சம்பாதிக்கிறதுக்கு வந்தோமா? நல்லா கவனிக்கணும். ஆட்சி செய்யக்கூடியவன் தான். குலத்தை நீ விசாரிக்க ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும், ஆட்சி செய்யணும். நியாயம் விசாரிக்க வந்தவனுக்கு ஆட்சி கொடுக்கலாம். நித்திய ராஜ்யத்தில் என்னோடு கொடுப்பாய் என்று இந்த சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்தாரா? ஸ்ரீரத்தில் பிறந்தவன் தேவனுடைய ராஜ்யத்தில் இப்ப ஆட்சி செய்யறான். அவன் மறுத்தான், இயேசு மறுத்தான். இயேசு மறுத்து இன்னும் தேவனா இருக்கிறார். நம்முடைய இயேசு எதுக்காக மறுத்தார்? எனக்கு காது கொஞ்சம் கேட்க முடியும், அதை கேட்க. இயேசு எதுக்காக மறுத்தார்? நம்மை நித்திய ராஜ்யத்தில் அவரோடு கூட ஆட்சி செய்து இருக்க மறுத்தார். இந்த கிருபையாம் பெற்றாரியா? நான் மண்ணுக்கு அருந்தே முன்னிலிருந்து இருக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்பாய் என்றே பாஸ்டமார்கள் அடக்கம் பண்ணுவாங்க. கர்த்தரோடு படைச்ச நோக்கம் வேற. பாஸ்டமாருக்கு கொடுத்த ஞானம் நமக்கு வேண்டாம், தேவ ஞானம் வேணும். இந்த சாலமோன் இதை கேட்டான். ஞானம் உள்ள இருதயம் வேணும். நமக்கு என்ன வேணும்?
ஞானமுள்ள இதயம் வேணும், தெய்வ ஞானம் வேணும். சாட்சியா மாத்தோரா, சாட்சியா வரும். நீங்க 2 சாட்சிகள் இந்த கத்தரே சொல்லிக்கோ. நம்முடைய விசுவாசத்தை பார்த்துட்டு நம்முடைய விசுவாசம் வர்த்திக்க சொல்ற ஏற்ற பிரகாரம் இருக்கணும். இந்த சாலமோன் கர்த்தருடைய உடன்படிக்கை இதை கொண்டு வந்தான். என்ன கொண்டு வந்தான்? உடன்படிக்கை பற்றி கொண்டு வந்தானா? இது வனாந்து இருக்க வேண்டாம், எங்க இருக்கணும்? அவருடைய ராஜ்யத்துக்குள் இருக்கணும் என்று ராஜ்யத்தில் கொண்டு வந்தான். நாம இதயத்தில் கொண்டு வரணும். இதே வசனம் நிறைஞ்ச பெட்டிய விசுவாசத்தை இந்த இதய வசனம் எங்க வரணும்? இதயத்துக்குள்ள வரணும். இது வந்தால் கர்த்தருடைய பெட்டியா மாறும். ஒவ்வொரு எப்படி மாறணும்? கர்த்தருடைய பெட்டியாக மாறும். தெய்வ ஞானத்தை புகட்டணும். இது பட்டணும், கர்த்தருடைய வசனம் வெளியே கடக்கக்கூடாது, பெட்டிக்குள் வரணும். அது ராஜ்யத்துக்குள் வரணும், நம்முடைய இதயத்தில் வரணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணும். அதுதான் வாழ்க்கையின் வாழ்ந்த அர்த்தம். இது என்ன அர்த்தம்? வாழ்ந்துல தேவ வசனத்தை நம்ம இதயக்குள் வரணும். என்னோட தம்பி ஒரு நாள் சாட்சி சொல்லி, நான் ரட்சிக்கப்பட்டேன், முதல் ரட்சிக்கப்பட்ட சாட்சி தான் சொல்லணும். தம்பி விளங்கிட்டா? இனி போய் சாட்சி வரணும். முன்னே கர்த்தர் ரட்சித்தாரா? உன்னுடைய ஜீவித்த வித்தியாசம் வந்திருக்க வாழ்க்கையில? எப்படி இருந்திருக்கு? என்ன வித்தியாசம்? வாய்த்தன்னு சொல்லு, விளங்கலையா? என்ன பழைய சுபம் மாறிட்டு புது இதயத்தை கத்து கொடுத்துருக்கா. அப்புறம் தம்பிக்கு வந்து தாப்பரில் இருக்கா, ஆனா வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லை. தாய் இருந்ததுனால இப்ப தாய் ஞானத்தை கற்றுக் கொடுத்து கர்த்தருடைய ஜீவித்து மாற்றி என்னுடைய ஜீவித்தை மாற்றியாச்சு. இவன் அங்கே கர்த்தர் சாட்சியா மாறலாம். இன்னும் மரம்பெருகி வளரலாம். சமாதான பிரபை பெற்று இருந்தவர் இந்த சாலமோன் சமாதானம் உள்ளவனாக இருந்தார். இந்த கர்த்தருடைய பெட்டியாக மாறினவன் எப்படி உள்ளவனாக அப்படின்றதான் மாறினான், சமாதானம் உள்ளவனாக மாறினான். இருந்த ஏதாவது கவலை இருக்கா? சாப்பிடலையா? நாளைக்கு இல்லை சாப்பிடுவோம், நாளைக்கு பரிச்சை இருக்க, படிக்கலையா? கத்து நினைச்சாரா? இவன் கத்து ஞானத்தை கொடுத்தாரா? அப்படியாங்க நான் வாழ்ந்தேன். ரொம்ப அடுத்து பல நாள் என் சுவாபம் உங்களுக்கு விளக்கம். அது வர இவர் கோபப்படுவாரு, இதுதான் சொல்ல தெரியும். கோபட்டுனாலும் நான் காரியம் வரைச்சு வச்சிருப்பேன். புத்தகம் 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எவ்வளவு ஆராய்ச்சி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. தேவவசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். தேவவசனம் படிக்கும்போது எது படிக்கணும்? ஆராய்ந்து படிக்கணும். அதுவும் பைபிள் வாசிக்கிற அர்த்தம். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, கதிர்களை பொறுக்கிறேன் ஐயா, காலையில் 6 மணிலிருந்து 7 மணி வரை நான் பைபிள் வாசிப்பேன். கதிரை பொறுக்கணும். அதிகாலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலே கதிர்களை பொறுக்கணும். என்ன பாஸ்டர் படிப்பார்? காலை 5 மணிக்கு எழுந்து குளிச்சு வச்சுட்டு சாப்பிட்டு, சாப்பிட முடியாது, குளிச்சுட்டு ஒரு காப்பியை குடிச்சிட்டு இந்த வேத வசனத்தை வாசிப்பார். ஞானத்தை கேட்டவனுக்கு எதை கொடுக்க இருப்போம்? ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களுக்கு கிருபையை கொடுக்க, நித்திய ராஜ்யத்தையும் கொடுக்கறா,
நித்திய ராஜ்ய அவரோடு கூட நித்திய ராஜ்யத்தில் ஆளுகை செய்யக்கூடிய கிருபை பெறார். இந்த சாலமோனாக்கு இன்னைக்கு அங்க இருக்க சரீரத்தில் பிறந்தவன் பரலோகத்தில் இருக்கிறார். எல்லா காரியங்களையும் செய்கிறார். இயேசோடு இருந்து ஆட்சி செய்யலாம். நம்ம கர்த்தரோடு இருந்து ஆட்சி செய்யணும். வயல்கார ஒரு நட்டுனாலும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் கிருபை கொடுப்பார். 1:3 சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. நாம் எது கர்த்தர் கேட்க காரியங்கள் எப்படி இருக்கணும்? உகந்ததா இருக்கணும். கர்த்தர் பிரியமா இருக்கணும். நாம் கேட்கிற விண்ணப்பம் எல்லாம் பணத்தை கேட்க வேண்டாம். நீ பெரிய வேலை பார்த்தாருன்னு கேட்க வேண்டாம். கர்த்தர் கொடுப்பார். சமாதானத்தை கொடுக்கணும். எவ்வளவு வேலை வருமானம் வந்தாலும் என்ன வேணும்? சமாதானம் வேணும். சாப்பிட்ட கொஞ்சம் சாப்பிட்டாலும் சமாதானம் இருக்கணும். நிறைய சாப்பிட்டாலும் சமாதானம் இருக்கணும் என்று தாத்தா அவர்களோட எப்போதும் அவருக்கு ஆட்டுக்கறி கிடைக்கும். விசேஷம் வந்துட்டா, முஸ்லிம்ஸ் விசேஷம் வந்துட்டா இவருக்கு ஒரு பங்கு வேறே வந்துடும் வீட்டுக்கு. அந்த காலத்தில் முஸ்லிம்ஸ் தலை சாப்பிட மாட்டான், ரத்தம் சாப்பிட மாட்டான், குடலும் சாப்பிட மாட்டான். எல்லாம் ஆட்டு குடல் வந்துடும். கல்யாணம் விடணும் 40 ஆடு 30 ஆடும் இருக்கும். 30 குடல் வந்துடும். என்ன செய்ய? தகாத விதமாக கிடைக்கக்கூடாது. கேட்டு கிடைக்கணும். யாக்கோபு இருப்போம் 4:3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஜெபம் ஒன்றாம். கர்த்தர் பிரியமா இல்லாத காரியத்தை கேட்டா கர்த்தர் கொடுக்க மாட்டார். கர்த்தருக்கு உகந்த காரியமா கேட்கணும். பிரியமான காரியமா கேட்கணும். ஐயா நாங்க போறோம் களவெடுக்கவும் போவோம். ராத்திரி ஆனா குதிரையில போய் களவு எடுத்துடுவாங்க. இந்த குதிரை இங்கே ஓடாது. நல்ல சவாரி குதிரை, எதிர்த்துல குதிரை மாதிரி இருக்கும். இதில் ரோட்டில் அப்படியே பிச்சு மண்ணு எல்லா கடையும் பேப்பரில் தின்னுட்டு கிடக்கும். ராத்திரி ஆனால் ஜம்முன்னு போகும். எங்க போகணும்னு கண்டுபிடிக்க முடியாது. கொள்ளை அடிச்சுட்டு வருவோம். அப்படியோட குதிரைகளையும் குதிரை ஓட்டுறவனையும் பார்த்துருக்கேன். இவனை விசாரிக்கிறதுக்கு போட்டிருக்காங்க. வாங்க அவன் வாங்க, நீங்க நான் பேசணும். உள்ள அடைச்ச பிறகு நீங்க நான் பேசணும். சரி, கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? தகுந்த முறையில் கேட்கணும். அவர் பிரியமாய் கேட்கணும். இந்த சாலமோன் கர்த்தர் கேட்டு பெற்றுக்கொண்டானா? அப்ப கர்த்தர் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் எல்லாம் சொல்லி கேட்கிறோமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட கிருதயம் உள்ளத்தை நமக்கு தரணும். தகாத விதமாக கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்? அவர் இறுதி ஏற்ற பிரகாரம் கேட்கணும். அவர் மனசுக்கு ஏற்ற பிரகாரம் கேட்கணும். கேட்ட கண்டிப்பா கொடுப்பார். அப்படி கெட்ட பெற்ற கிருபை தான் இது. இந்த சாலமனுக்கு ஞானமுள்ள இதயத்தை கற்று கொடுத்தார். என்னோடு கூட ஆட்சி நடத்துவாய், நித்திய ராஜ்யத்தையும் கொடுத்தார். சாலமோன் யாருடைய மகன்? தாவீது மகன். அதோடையவும் தாவீது மகன் தான். அவனுக்கு ராஜ்யபாரம் கிடைக்கல. குதிரை மேல் ஏறி 50 பேருக்கு சாப்பாடு போட்டு ராஜாவான்னு சொன்னான். நீ எந்த குதிரை வந்தான, எத்தனை பேர் லஞ்சம் கொடுத்தான, நீ ராஜாவாக முடியாது. இந்த அதோடைய கத்த தளித்தார். இந்த சாலமோனை கத்த ராஜா பாக்கியிருக்கார். அப்ப கத்த பட்சபம் பண்றாரா? அது ஸ்திரீகள் சாலம் யார்கிட்ட பெற்ற உரியாவின் மனைவி வேறொரு மனைவியா இருந்தவற்றை பெற்றவர். தாவீதின் அனுபவம் எப்படி, இவருடைய ஜீவி எப்படி?
விசுவாசப்படி. கத்த கொடுத்தாரா கொடுக்கலையா? கத்த கொடுத்தார். நம்முடைய ஜீவியம் விசுவாச ஜீவியம். கத்தை இஷ்டப்பிரார போடும், இஷ்டப்பிரார கேட்கணும். கத்தை இவனுக்கு கொடுத்தார், ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தார். அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட ஆளுகை செய்ய கொடுத்தார். இறுதி சமாதானம் உள்ளவராக கொடுத்தார். இவரை கத்து மாற்றினாரா? எப்படி மாற்றினாரு? இந்த சாலமோன் கத்து பெற்றுக் கொண்டான். நாம் கத்து ஜபம் பண்ணால் கண்டிப்பா பெற்றுக் கொள்ளணும். பெற்றுக் கொள்ளணும். எப்படி? கண்டிப்பா பெற்றுக்கொள்ளும். தகாத விதமாக கேட்டு பெற்றுக் கொள்ளாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பா கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஜீவி வாங்கணும். யாரு கேட்கணும்? கத்திரத்தில் கேட்கணும். கடன் வாங்கி கேட்கண்டாம், கத்து கேட்கணும். கண்டிப்பா கத்து கொடுப்பாரா? சம்பூர்ணமாய் கொடுப்பார். நீ கேளாத ஐஸ்வர்யத்தை கத்த நம்ம கொடுப்பார். சாலமோன் நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, ஞானத்தை கேட்டான். ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும் என்று கேட்டான். 2 ஸ்திரீகளுக்கு வந்து ஒரு ஸ்திரியை கத்த ஞானத்தை கொடுத்தார். இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்? பட்டயத்தை கொண்டு வச்சுப்பா, இந்த பிள்ளை வெட்டி கையில் 2 ஆக்கி கொடுத்துட்டான். சாலமோனுக்கு ஞானத்தை கத்து கொடுத்துருக்கார். அது உடனே விளங்கிட்டு பிள்ளையோட தாய், ஐயா ஐயா தலை வெட்டாகி கொண்டு செத்து போய்யா, இந்த பிள்ளை அவளே எடுத்துட்டு போட்டோம். கத்த இவர் ஞானத்தை கண்டுபிடிச்சானா? ஞானமுடைய இதயம் கொடுத்தாரா? அப்ப கத்தர் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த சாலமோனுக்கு அப்படி தெளிவு உண்டாக்கி கொடுத்தார். இந்த சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை கொடுத்தவர் நமக்கு தேவ ஞானத்தை நிற்பார். இதே பிரகாரம் நம்ம விசுவாசத்தை வளர்க்கணும். கத்தர் கேட்கணும். அவர் பிரியமாக இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு நித்திய ராஜ்யத்தை கொடுக்க வளர்க்கணும். அவரோடு ஒரு ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தையும் கத்தர் கொடுக்கிறார். கொடுக்காரா? கொடுக்கலையா? சாலமோன் கொடுத்த தேவன் நமக்கு கொடுப்பார். இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக வாழணும். இந்த சாலமோன் எப்படி இருந்தான்? ஒன்னும் பேச தெரியாது, நன்மை தீன்மை தெரியாது, ஜனங்கள் நடுவில் இருந்தான். அந்த வசனம் வாசிடா. நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். உமது ஜனத்தின் நடுவில், ஏராளமான ஜனத்தின் நடுவில் இறக்கி இருக்கிறவன் கர்த்தர் அவன் தலைவனை மாத்திட்டார். இந்த ஞானம் பிள்ளையின் தாய் மனசு மாறிட்டா, என் பிள்ளையை கொள்ள வேண்டையா, அவளே எடுக்கட்டும், அவட்டே வளரட்டும் என்று அவளை அனுதாபப்பட்டான். இந்த பிள்ளை தாய் இவத்தான், இவட்டை கொடுத்துருக்க. அவன் பிள்ளை தாய் யாரும் கண்டுபிடிச்சிட்டான். தேவ ஞானத்தை கண்டுபிடிச்சாலும் கொடுக்க முடியல. ஜட்ஜ்மெண்டில் கொடுக்க முடியாது, கோர்ட்டை கொடுக்க முடியாது. ஜட்ஜ்மெண்ட் எழும்போது லாஸ்ட்ல ஒரு வார்த்தை எழுதணும். இப்படி இருப்பதனால் நான் தீர்மானிக்கிறேன் இந்த குற்றத்துக்கு உள்ளவர்களாக இருக்கிறார். இவளுக்கு 10 வருஷமும் அல்லது 12 வருஷம் சிறைத்தண்டனை, கடுங்கால் சிறைத்தண்டனை அடைவனாக தீர்ப்பளிக்கிறேன் என்று வார்த்தை எழுதி கொடுக்கணும். அப்போ கோர்ட்டால் உள்ள போடுவார், ஜெயில் அடைப்பார். ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது கடைசி இந்த வார்த்தை எழுதணும். அப்படி எழுதியிருக்க பச்சை பைட்டு எழுதணும். 6 மாதம் ஜட்ஜ்மெண்டா இருக்கணும், ஜட்ஜா இருக்கணும். இப்படி இருந்துட்டு இப்படி செய்யணும். இந்த சாலமோனுக்கு ஞானமுள்ள இதயத்தை கர்த்தர் கொடுத்தார். இதே போல கர்த்தர் நாம் கேளாத ஐஸ்வர்யத்தை தர்றோம், கேளாதையும் கத்து தர்றோம். கர்த்தருக்கு பிரியமானது கேட்டால் ஒன்றுக்கு எத்தனை காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் செய்ய முடியாத கிருபையை கற்றுக் கொடுக்கிறார். ஆராய்ந்து பார்க்க முடியாது. பைபிள் போகிற வசனங்கள்லாம் நிறைய ஆழமான காரணங்களை கற்று தருவார். அப்படி சொல்லி தருவாங்க. இது நடக்குது. ஒரே இடத்துல சொல்லி கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார். வந்த நேரத்தில் இது எழுதணும். அது ராத்திரி வரும்போது பழக்க போது வரும்போது தூங்கின பிறகு வரும்போது தெரியாது. அப்போ வந்து எடுக்கணும்.
இப்போ காலையில் ஆட்டும், இப்போ படுத்தாச்சு, இந்த கடைக்கு போயிடும், மறந்துவோம். உடனே எழுதணும். இன்னைக்கு கத்த பிரியமாய் வாழணும். வாழ்ந்தா எப்படி வாழணும்? கத்திரி பிரியமாய் வாழணும். அவரோட பெட்டியாய் மாறணும். கத்திர வசனம் நிறைந்த பெட்டியா மாறணும். கத்திர சாட்சி நிறைந்த பெட்டியா மாறணும். கத்து உரியனாய் மாறணும். அதான் வாழ்ந்தது அர்த்தம். மனுஷன் எழுதி சாப்பிடணும். பிய சாப்பிட்டு வளருவானா? சாப்பாடு சாப்பிட்டு வளரணும். எப்படி வளரணும்? ஒரு வீட்டில் கஷ்டம், அந்த பிள்ளை நீ பியை சாப்பிட்டாலும் வளர்ந்தது. அது என்னுடைய சொந்தத்தில் உள்ளது. நான் போவேன், இந்த பிள்ளை எங்க எங்கேயா போயிருப்பாயா? இங்கேதான் போயிருக்கோம். இன்னைக்கு அந்த பிள்ளை பெரிய வளமானவர்களுக்கு மனைவியா இருக்கா. கத்த வாழ்க்கை பாக்கி வைத்திருக்க. இதே போல கத்து அம்மை ஓய்த்துவார். ரம்மையும் ஓய்த்துவார். கத்து பிரியமாய் வாழணும். கத்த ஞானம் பெற்றவங்க வாழணும். கேட்டதை கற்ற கொடுக்கணும். நீ கேளாத ஐஸ்வர்யம் உனக்கு கொடுத்தேன் என்று யாரும் சாலமோனுக்கு கத்த சொன்னாரா? இதே பிரகாரம் நாம் ஒன்று கேட்டாலும் பலரை எல்லாத்தையும் கத்த சேர்ந்து கொடுக்கணும். எல்லா கிருபாவரங்களையும் கத்து கொடுக்கணும். கிருபையும் பெறணும், கிருபா வரங்களையும் பெறணும். கத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக நம்ம எல்லாரும் ஜெயிப்போம். கத்தாவே நீரே இவளுக்கு எல்லா கிருபையும் கொடுத்து கிருபாவரங்களை பெற்றுக்கொள்ளவனாக மாற்றுவதாக ஜெபிக்கிறோம். கத்த கிருபாவரங்களை 24 கிருபாவரங்களையும் 9 கிருபாவரங்களையும் பெற்றுனா மாறுமா ஜபிக்கிறோம். நீரே மயவிடுமா ஜபிக்கிறோம். ஒரு வார்த்தை கேட்டவர் எல்லாரும் ஆசைக்கப்படுவதற்காக ஜபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன். என் முழு உடமே ஒரு பரிசுத்தம் ஸ்தோத்திரேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன். அவற்றை சகல பாரங்கள் வராதே. ஆமென்.